டார்லிங்னு அர்த்தம். சரி இது கேக்குறேன், கோச்சுக்காத. சொல்லுங்க, நான் கோச்சுக்க மாட்டேன். வயசுக்கு வந்துட்டியா? மூச்சு போல உடச்சு தூக்கி போட்டுறேன் பாத்துக்க. மத்தியில அவங்க கொஞ்சம் கூட எதனா இருக்குதா? அதான் சொல்றேன். பெரியம்மா இல்ல அன்னைக்கு உனக்கு லெட்டர் போட்டுருக்கேன். இல்ல பாப்பா தங்கச்சிய கொழுந்தியா தப்பா நினைக்காத. நான் தொடல. வயசுக்கு வந்துட்டியா? அத தெரியாம கேக்குறேன். வயசுக்கு வந்தியா? வந்தா போய் தொலை. வந்துட்டே என்ன அதுக்கு? ஆமா வயசுக்கு வந்தியல. ஆமா உன்னைய குடிசை கட்டி உழுக்க விட்டாங்களா? என்னது குடிசை கட்டி உள்ளுக்கு விட்டாங்களா? என்ன கேக்குற? குடிசை கட்டி உள்ளுக்கு விட்டாங்களா? அதுக்கு முன்னாடி என்ன விட்டாங்களா கேட்டா கொஞ்சால. மாமா தானே உள்ளுக்கு விட்டாரு. நானாவே உள்ள போய் உட்கார்ந்திருந்தேன். அதுக்கு அப்புறம் தான் ஊருக்கெல்லாம் சொல்லி வெத்தலை வாக்கு வச்சு அப்புறம் வந்து அவரை என்ன தூக்கிட்டு போய். ஆமா உன்னை உள்ளுக்கு விட்டாங்கல்ல. உள்ளுக்கு விட்டாங்கல்ல. வாயில வசம் போச்சு தேக்க. ராய் எனக்கு கொஞ்சம் முன்னனாக்கு. இங்க வாமா ஏமா. சாமி வச்சு விடுறேன். இல்ல அது வலிக்கிறதுக்கு கீழே இல்ல உள்ளுக்கு விட்டாங்கல்ல. ஆமா ஒரு சின்ன விஷயம். என்னது? உனக்கு 3 போட்டாங்களா? எனக்கு 3 போட்டாங்களானா? 3 இது போட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா? என்ன? முதல்ல உலக்க போட்டிருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு கற்கருவா போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விளக்கமாறு போட்டிருப்பாங்க. போட்டாங்களே. இது எதுக்கு போடுறாங்க? எதுக்கு தெரியுமா சொன்னாங்க எங்க பாட்டி? என்ன எங்க பாட்டி சொன்னாங்க. அதான் எங்க பாட்டி சொன்னாங்க. எங்க பாட்டி சொன்னாங்க. ஓ பாட்டி சொன்னாங்கல. எங்க பாட்டி சொன்னாங்க. என்ன பேய் இந்த மாதிரி சாத்ரி இந்த மாதிரி சில காவல் எல்லாம் உள்ள வந்து அண்ணன் போட்டுட்டதா எங்க பாட்டி சொன்னாங்க. உங்க பாட்டி உன்னை ஏமாத்தி இருக்காங்க. அதானே. வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு குட்டி சாத்தாமா. இந்த மாதிரி குட்டி. ஐயோ பொட்டிக்கறக்காரரே இங்க கேளுங்க. இந்த உலக்க எதுக்கு போடுறாங்க தெரியுமா? எதுக்கு? உன்னை உள்ள கூட்டிருப்பாங்களா? ஆமா. நீ வெளியே போகணும்னு ஆசைப்படுவேன். ஆமா. அப்படி ஆசைப்பட்டது இப்படி காலை தூக்கி இப்படி வைப்பேன். ஆமா. அப்படி காலை தூக்கி வைக்கல நடுவு உலக்க கிடக்கு. நடு உலக்க கிடக்குமியா? இந்த உலக்கைய பார்த்ததுமே நீ நினைப்ப. என்ன நினைப்பேன்? இந்த உலக்கையே இவ்வளவு பெருசா இருக்குது. இந்த உலக்கையோட பெரிய உலக்க நமக்கு கிடைச்சிருமா? அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்கு தான் அந்த உலக்கை. அதுக்கு மேல இந்த கருத்துருவ போட்டிருப்பாங்க தெரியுமா? அது சண்டாளி மக சண்டாளி. என் மனசை கெடுத்தவளே அப்படி சொல்லுவாங்க. இந்த உலக்கைய தவிர்த்து வேற உலக்கைய நினைச்சே இந்த கருக்கருவால வந்து கருக்குன்னு அறுத்துருவேங்கிறதுக்கு கருக்கருவா போடுறாங்க.